ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நீங்கள் செய்யும் நற்பணிகள் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக காப்பாற்றும் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தாய் ஒவ்வொரு தினமும் சப்பாத்தி செய்து சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி மட்டும் தன் வீட்டு ஜன்னலில் வைத்து பசியோடு இருக்கும் யாராவது வந்து சாப்பிடுவார்கள் என்று வைத்து விடுவாள். உத்தியோகத்திற்காக வெளியூர் போன தன்னுடைய மகனுக்காக ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். அந்த அம்மா வைத்த சப்பாத்தியை ஒரு பெரிய வியாதி பிடித்தவன் வந்து எடுத்துக்கொண்டு, நீங்கள் செய்யும் பாவம் உங்களை கொன்றுவிடும், நீங்கள் செய்த நல்ல உதவிக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லிட்டு போவான். ஒவ்வொரு நாளும் அந்த வியாதியுள்ளவன் அந்த சப்பாத்தி எடுத்துக்கொண்டு இந்த வசனம் சொல்வதும் அந்த அம்மாவுக்கு பழகிவிட்டது. அவனை கண்டாலே இந்த அம்மாவுக்கு பிடிக்கவில்லை. அவனை பார்த்தா அசஹ்யமாக இருக்கும். எப்படியாவது அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடுவாள். ஒரு நாள் அந்த அம்மா அங்கே வைத்த சப்பாத்தியில் விஷத்தை கலந்து, மனதில் நாம் தவறு செய்கின்றோம் என்ற எண்ணம் வந்து அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சரியாக அவன் வரும் நேரத்திற்கு அந்த விஷத்தை கலந்த சப்பாத்தியை எடுத்துட்டு நல்ல சப்பாத்தியை வைத்து விடுவாள். அவன் வந்து அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த வசனத்தை சொல்லிட்டு போவான். பிறகு ரொம்ப நேரமானதும் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் கதவை திறந்து பார்த்தாள். அவ்வளவுதான். எதிரிலே இருக்கும் நபரை பார்த்து அதிர்ச்சி அடைவாள். அவன் யாரோ இல்லை, இவளுடைய மகன்தான். அவன் கிழிந்த உடைகள், எப்போ சாப்பிட்டானோ கண்களிலே உயிரை வைத்து கொண்டிருக்கிறான். அம்மாவை பார்த்தவுடன், அம்மா, உன்னை நான் பார்க்கிறேன் என்று நினைக்கவே இல்லை. ஒரு பெரிய வியாதியுள்ளவன் எனக்கு சாப்பிடுவதற்கு ஒரு சப்பாத்தி கொடுத்து டெய்லி இதுதான் நான் சாப்பிடுகிறேன், இன்னைக்கு உனக்கு தருகிறேன் சாப்பிடு என்று கொடுத்தான். அதை கேட்டதும் அந்த அம்மாவுக்கு அழுகை வந்து, நான் விஷத்தை கலந்த சப்பாத்தியை கொடுத்திருந்தால் இந்நேரத்துக்கு என் மகன் இறந்திருப்பான். அந்த வியாதியுள்ளவன் ஒவ்வொரு தினமும் சொல்லும் வசனங்களை நினைவுக்கு வந்து, நீங்கள் நல்லதே செய்யுங்கள், அப்படி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கெடுதி மட்டும் யாருக்கும் செய்யாதீர்கள், தயவு செய்து ப்ளீஸ். நன்றி, நன்றி, நன்றி.